எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? ஹல்லேலூயா. சின்ன பசங்க நம்ம நினச்சிட முடியாது. ஆண்டவர் இன்னும் அற்புதமாக வெளிப்படுத்துகிறார்கள். ரொம்ப அருமையாக பாடின ஜென்சி பார்த்தீங்கன்னா, அவ இது வரைக்கும் பாடி நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல் வாய்ஸ். காட் ஹஸ் கிவன் ஹர். லெட் அஸ் கிவ் ஹர் a big hand. கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கணும். வரும் நாட்களில் இந்த பிள்ளை நம்மளோட கொயரில் பாடுவா. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன், கொயரில் கண்டிப்பாக வந்து பாடணும், ஆராதனை எல்லாம் நடத்தணும்னு. வெகு சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நியூ வர்ஷிப்பர் ஜென்சி, மிஸ் ஜென்சி. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தினேன். கரங்களை தட்டி நம்ம அவர்களை அருமையாக ஆடினாங்க பாருங்க. இவங்கெல்லாம் பரதநாட்டியம் ஆடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ அழகாக ஆடினா பரதநாட்டியம். சூப்பராக அருமையாக ஆடினா. ஜென்சி ஜபஸ்டி வந்து பரதநாட்டியம் ஆடின பேர் வந்து ஜபஸ்டி. ரொம்ப அற்புதமாக ஆடினாள். ஜோதி ஜோதி பார்த்தீங்கன்னா வேற லெவல். இன்னைக்கு அவளோட டான்ஸ் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக ஆடினாங்க. அதே மாதிரி சவிதா சவிதா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோக் டான்ஸு பிரமாதமாக ஆடினேன். பயங்கரமாக. எல்லாம் கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமை செலுத்தும். இவங்கெல்லாம் ஏன் குல தெய்வம் ஒரு பாடி தான் ஏன்னா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுவாங்க எப்பவுமே. இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆடினாங்க. சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பரதநாட்டியம் அதோட ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் ஃபோக் டான்ஸும் அப்புறம் வெஸ்டர்ன் எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக கொடுத்து நம்மளை அற்புதமாக வந்து மகிழ்வித்தார்கள். ஆண்டவர் இப்போ பரலோகத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். ஆமேன். இவர்கள் மூலமாக தேவனோட நாமம் மகிமைப்படுது. நல்ல கரங்களை தட்டி அவர்களுக்கு ஒரு வாழ்த்துதலை சொல்லுவோம். இதெல்லாம் அற்புதமாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு இந்த அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி இந்த நல்ல அவுட்ஃபிட்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து என்னுடைய மகள் வின்சி அவங்க தான் வந்து பண்ணாங்க. தயவுசெய்து எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வின்சி மேலே ஸ்டேஜ் தான். என்னோட மகள் வின்சி வந்து பல வாரங்களாக கடுமையாக உழைச்சி நல்ல டான்ஸ் எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல பிக் ஹேண்ட் ஆஃப் அப்ளாஸ். அது மட்டும் இல்லை, என்னுடைய தங்கை மகன் கிஷோர் அவன் வந்து டான்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான். அவனுக்காகவும் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களில் இவங்களெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரீச்சர்ஸை பார்ப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. அதுக்காக ரெடி ஆகின்னு இருக்காங்க. ஒருத்தி ஏற்கனவே வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா. இப்போ குரலாம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாடாமல் விட போகிறது கிடையாது. நம்ம வெகு சீக்கிரத்தில் நம்ம கொயர் ஃபார்ம் பண்ணுவோம். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பாடுவார்கள். இளம் வாலிபர்கள் வந்து எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கணும். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும். அதுக்காக தான் கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வாலிப பிராயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாலிபன் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிற நினை என்று சொல்லியிருக்கிறார் பாருங்க. அந்த மாதிரி நினைக்கணும். இவங்கெல்லாம் கர்த்தரை நினைச்சிருக்காங்க. கர்த்தருக்காக தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அநேக பிள்ளைகள் எழும்பி இந்த மாதிரி கர்த்தருக்காக தங்களுடைய தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். இப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். நம்ம கடந்த பல வாரங்களாக கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ற தலைப்பிலே போதனைகளை நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வேத பகுதியை நாம் பல வாரங்களாக நாம் பார்த்து வருவோம். கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளோ பெரிய ஒரு பவர் இருக்குது. There is power of God in this word of God. வார்த்தை அவ்வளவு வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த வார்த்தை தான் ஒரு கிறிஸ்தவனுக்கு வாழ்க்கையினுடைய ஆதாரமாகவே இருக்க வேண்டும். இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை முதலாவது அவன் கேள்விப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும், அதை செயல்படுத்தணும். இதில் தான் நம்முடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு, பவர் இருக்கு. பவர் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமா தேவை இல்லையா? எந்த ஒரு வேலையை செய்யறதுனால நமக்கு பவர் ரொம்ப நிச்சயம், பவர் ரொம்ப அவசியமா தேவைப்படுகிறது. பவர் இல்லாமல் ஒன்றுமே பண்ணவே முடியாது.
இன்னைக்கு பாருங்க, நான் வந்து சும்மா லேசாக தான் பேசுகிறேன், அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது. இந்த மைக்கெல்லாம் ஸ்பீக்கர்லாம் இருக்கு. ஏன்னா பவர் இருக்கு. பவர் இல்லைன்னா, பவர் கட் ஆச்சுன்னா எங்கள் வாய்ஸும் கட் ஆகிடும். அவ்வளோதான். பவர் ரொம்ப முக்கியம். இந்த பவர் இருந்தாக்கா என்ன வேணா பண்ணலாம். பவர் இருக்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது. பவர் இருக்கிறதுனால இருளாம் போயிடுது. இருள் இல்லை. பவர் இருக்கிறதுனால நல்ல ஃபேன் காற்று கீழே நல்லா உட்காந்துட்டு இருக்கோம். பவர் இருக்கும்பொழுது ரொம்ப சௌகரியம் இருக்கு பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தையானது ஜீவனாய் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுந்த வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கு. இந்த வார்த்தை ஒளியாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அந்த அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. பாருங்க, நமக்குள்ள இந்த வார்த்தை போயிருக்கு. எப்படிப்பட்ட வார்த்தை? அழிவில்லாத வார்த்தை, நித்தியமான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு வார்த்தை. உள்ள போனது மூலமா நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். உள்ள போனது வார்த்தை உள்ள போனது மூலமா நாம புது சிருஷ்டியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். உள்ள வந்து அந்த வார்த்தை இருக்கிறது. இந்த பவர்ஃபுல் லைஃப் கிவிங் வேர்ட் இஸ் லிவிங் இன்சைட் ஆஃப் அஸ். இந்த வேர்டு எங்கேயோ இல்லை, இந்த சும்மா எங்க பிரிண்டட்ல இருக்குன்னு நினைச்சு கூடாது. இந்த வேர்டு உள்ள இருக்குது. இந்த வார்த்தை உள்ள போயிருக்கிற மூலமாக நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். இந்த வார்த்தை உள்ள போயிருக்கிற மூலமாக நாம புது சிருஷ்டிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதனுடைய தன்மை என்ன? இந்த வேர்டினுடைய நேச்சர் என்னன்னா, அது வந்து லைட்டை அது வந்து எமினேட் பண்ணுகிறது. லைட்டை எமினேட் பண்ணுது. லைட் அதாவது வெளிச்சத்தை உற்பத்தி செய்கிறது, வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறது. அந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுகிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருள் வந்து அந்த வெளிச்சத்தை மேற்கொள்ளவில்லை, அந்த வெளிச்சத்தை ஜெயிக்க முடியல அந்த இருள்னால அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லுது. அப்ப ஜெயிக்க வைக்கிற ஒரு வெளிச்சம் வார்த்தையின் மூலமாக நமக்கு உள்ள இருக்கிறது. எப்படி லைட் போட்ட உடனே இருள்லாம் விலகுதோ, அது போல உள்ள அந்த லைட்டான வார்த்தை இருக்கு. லைட்னா லேசாந்து கிடையாது, லைட்னா வெளிச்சம் என்கிற ஒரு வார்த்தை. உள்ள ஒரு பெரிய பிரகாசம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் இருள் விலகிட்டே போவோம். நம்ம கையில் டார்ச் வச்சுட்டு இருக்கோம், இருட்டா இருக்குது, நைட்டு அமாவாசை இருட்டு. அதுல வந்து அந்த இருட்டான ஒரு பகுதியில் டார்ச் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே அந்த டார்ச் அடிச்சுட்டே போனா எங்கெல்லாம் அந்த டார்ச் வெளிச்சம் போது அங்கெல்லாம் இருள் விலகிட்டே போயிட்டே இருக்கு, நமக்கு பாதையை காண்பித்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த வேர்ட் கேன் கைட் யூ in all your life. கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு உங்களை வழிநடத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தை உள்ளதான் இருக்கு, நமக்குள்ள இருக்கு. அதுல ஜீவன் இருக்கு, பவர் இருக்கு, லைட் இருக்கு, ஜெயிக்க வைக்கக்கூடிய அது வெளிச்சமாய் அது இருக்கு. இந்த வார்த்தை பிலிப்புக்குள்ள இருந்தது. போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், பேதுருக்குள்ள, யோவான்குள்ள, பிலிப்புக்குள்ள எல்லாம் இந்த வார்த்தை இருக்குது. இந்த பிலிப்பு 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இருளான காரியங்கள் எல்லாம் விலகி ஓடுறத நாம் பார்க்கிறோம். அநேகர்கள் இருந்த அசுத்த ஆவிகள்லாம் புறப்பட்டு போச்சு, சப்பானிகள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, குருடர் பார்வையடைகிறார்கள், நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குது. ஏன்னா இருள்னா எல்லா தீமையும் இருள் தான். ஒளி அல்லது வெளிச்சம் அப்படின்னா எல்லாம் நல்லதும் வெளிச்சம் தான். பாருங்க, இந்த வெளிச்சம் வரும்பொழுது எல்லா தீமையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்குது. பேதுருக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது, யோவானுக்குள்ள அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அப்படியே அவங்க மூலமா இன்வேட் ஆகுது. இன்வேட் ஆகுதுன்னா இது வந்து ஒரு ராணுவ வார்த்தை. அதாவது ஒரு பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ராணுவ வீரர்கள் எப்படி அப்படியே போறாங்களோ அந்த மாதிரி இந்த வேர்டு உள்ள போது பாருங்க. போய் அவங்களுடைய அநேக மக்களுடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமாக திருப்ப ஆரம்பிக்கிறது, அநேகருடைய உள்ளங்களை கிறிஸ்துவின் பக்கமாக ஈர்க்க ஆரம்பிக்கிறது, அநேகரை ஆவிக்குரிய ரீதியில சொஸ்தமாக்க ஆரம்பிக்கிறது, அநேகரை சுகமாக்க ஆரம்பிக்கிறது. வேர்டு உள்ள இருக்கு. போயிட்டே இருக்காங்க, பேதுரும் யோவானும் போயிட்டே இருக்காங்க. தேவாலயத்தில் வெளியே உட்காந்து ஒருத்தர் பிச்சை கேட்டு கொண்டு வந்தான். பார்க்குறாங்க, பாவம் அவனுக்கு 2 காலம் விளங்கலை, 2 காலம் நடக்க முடியாது. அப்படி அவனுக்கு அந்த கால் சூம்பி போயிருது. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது போல் அவன் சப்பானியாக இருக்கிறான். உள்ள வேர்டு இருக்கு, வேர்டு லைட்டாக இருக்கு, அதில் லைஃப் இருக்கு, பவர் இருக்கு. அந்த வேர்டை வச்சுட்டு போகிறாங்க. போகும்பொழுது இந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு கொண்டு வந்து, இவங்க ஆளுங்க ரொம்ப பிரகாசமாக இருக்கிறாங்க, ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறான். அந்த டைமில் பேதுரும் யோவானை சொல்கிறாங்க, பொண்ணு வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நடன்னு சொல்லும் பொழுது இந்த வேர்டு அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அந்த
மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய பலனை தந்தது. 40 வருஷமா எதை அவனால செய்ய முடியலையோ இந்த வேர்டு உள்ள போய் அவனை பலப்படுத்தி அதை செய்ய வச்சது பாருங்க. வேர்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ளதான் இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. அதே வேர்டு, பவர்ஃபுல்லான வேர்டு, லைஃப் கிவிங் வேர்டு, அதே இட்டர்னல் வேர்டு, அதே பவர்ஃபுல் வேர்டு, லைட் கிவிங் வேர்டு, அது உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தையை உள்ள வச்சுன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போறோம். என்னன்னா நமக்கு ஒன்றும் வழங்க மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் வழங்கவே மாட்டேங்குது. இப்ப இந்த வார்த்தை உள்ள இருக்குதுன்றதுனால நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றத உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை என்ன பண்ணிருக்கு நமக்கு, குறிப்பா நமக்கு புதிய உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கு நமக்கு இந்த வேர்டு வாட் ஹஸ் டன் ஃபார் அஸ். இந்த வேர்டு எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 35ஆம் வசனம், 4:35 வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னாங்க. அவர் ஜனங்களை அனுப்பிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்ப ஒரு குரூப் ஆஃப் படகு அப்படியே போகுது. ஒரு படகுல இயேசு இருக்கிறார், அப்போஸ்தலர்லாம் இருக்கிறாங்க, சீஷர்லாம் இருக்கிறாங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, போட்டு போயிட்டே இருக்கு, பலத்த காற்று வீசுது, அப்புறம் படகு நிரம்பத்தக்கதாக தண்ணீர்லாம் அதுல அலைகள் அது மேல மோதி அடிச்சது. எப்படின்னா, the boat is about to break, படகு உடையத்தக்கதாக அலைகள் அது மேல வீச ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் ஒரே பயம் ஆச்சு. ஆனா இங்க வேத வசனம் சொல்கிறது 38ஆம் வசனத்துல, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரை, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையிலே, எங்க செத்து போறாங்க, சாவ போறோம், உயிர் போது நீங்க மண்ண தூங்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தங்களாக, நம்ம விசுவாசத்தை வளர்றதுக்காக இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எழுந்தவர் அதட்டுறாரு. அதட்டிட்டு சும்மா இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்பா கரெக்டான நேரத்தில் நீங்க எழுப்புனீங்க, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா படகு உடஞ்சிட்டு இருக்கும், இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா படகு அமிழ்ந்து போயிட்டு இருக்கும், சரியான நேரத்தில் என்ன நீங்க எழுப்புனீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது அப்படின்லாம் ஒன்றும் பாராட்டல அவங்கள. 39ஆம் வசனத்துல மிகுந்த அமைதல் உண்டாயிற்றுன்னு சொல்கிறது. 40ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஒரு ஆபத்தை பார்த்து நீங்க ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏன்பா என்ன எழுப்புன, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் என்ன எதுக்கு எழுப்புன, நீயே பண்ணிருக்கலாமே, நீ அதட்டி இருக்கலாமே, நீயே கட்டளை கொடுத்திருக்கலாமே, நீயே வாயை திறந்து இறையாத அமைதல இருந்து சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிறாரு. சீஷர்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு அதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எங்க கொடுத்துருக்கிறாருன்னா, மார்க் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது 13, 14, 15 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாக இருக்கும் அவர்களை ஏற்படுத்தினார். God has appointed these apostles, 12 பேரை ஏற்படுத்தி அவர்களுக்கு இவருடைய அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கிறார். நான் மட்டும் கிடையாது, இனிமேல் நீங்களும் பிசாசுகளை துரத்த முடியும், நான் மட்டும் இல்ல, நீங்களும் இனிமேல் வியாதிகளை துரத்த முடியும், நான் மட்டும் இல்ல, இனிமேல் நீங்களும் பிரசங்கம் பண்ண முடியும், நான் தான் நீ தான் நான் அப்படின்றாங்க. இவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் அவங்களும் பண்ணும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நல்ல கவனிங்க, அதிகாரத்தை கொடுத்தார். இந்த அதிகாரத்தை அவர்கள் பெற்றவர்களாக இருந்தாங்க, போய் குணமாக்கினாங்க, சுத்தமாக்கினாங்க. ஆனா இங்க 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஆபத்து நேரிட்ட பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் வேர்த்து போச்சு. அப்படியே என்ன இந்த மாதிரி ஒரு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. சில நேரங்களில் பல ஆபத்துக்களை நம்ம சந்திக்கும் போது சொல்றோம்ல, உயிர் போய் உயிர் வந்துச்சு எனக்கு.
உயிர் போனது திரும்பலாம் வராது. அது உயிர் போய் திரும்ப வந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சாவுலேருந்து மீண்டு வந்த மாதிரி இருந்தது. அப்புறம் சில மோசமான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த சந்திச்சு அதுலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு அந்த க்ஷணப்பொழுதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்ட பிறகு உடனே சொல்கிறோம், உயிரை போயிடுச்சு, ஒரு நிமிஷம் எனக்கு இருதயமே நின்று போயிடுச்சுன்றோம். இதெல்லாம் வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். தெரியாத மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆனால் எனக்கு தெரியும் நான் நல்லா பேசுறீங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீயே ரொம்ப பவர்ஃபுல்பா, நீயே ரொம்ப பவர்ஃபுல், இதை நீயே சரி பண்ணியிருக்க முடியும், இந்த ஆபத்தை நீயே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் எவ்வளோ சொன்னாலும் இந்த சீஷர்களுக்கு கடைசி வரைக்கும் வழங்கவே இல்லை. இன்னொரு முறை அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துக்கு போகிறார். மத்திய சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் நாம் இதை பற்றி வாசிக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவர்களை இயேசு தனியாக கொண்டு போகிறார். அங்கே இதே தான் நடக்குது. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. சொல்றேன், இங்கே இருந்தலாம், உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போட்டுருவோம் அப்படின்றாரு. போட்டு இங்கே தங்கிடலாம் அப்படிங்கிறாரு. ஆங்கில வேதாகமத்தில் நாம இதை வாசிக்கும் பொழுது அது ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, he sat with them அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே வருகிறதை நாம பார்க்கிறோம். அவர் போய் அங்கே போய் உட்காருகிறார். அவர்களோடு கூட உட்கார்றாரு. யாரோடு கூட? சீஷர்களோடு கூட, அந்த அப்போஸ்தலர்களோடு கூட உட்கார்றாரு. எப்படி வருது பாருங்க. After Jesus finished teaching them, he left Galilee and made his way toward the district of Judea east of Jordan River. Massive crowds followed him and he healed all who were sick. The Pharisees were intent 19 வாசிச்சிருக்கேன், 17 வாசிக்கிறேன். மத்தேயு 17:1. 6 days later, Jesus took Peter and the 2 brothers, Jacob and John, and hiked up a high mountain to be alone. Then Jesus' appearance was dramatically altered. A radiant light, as bright as the sun, poured from his face, and his clothing became luminescent, dazzling like lightning. He was transfigured before their eyes. Then suddenly Moses and Elijah appeared and they spoke with Jesus. அதாவது அங்க மலையின் மேல போய் இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க போய் உட்கார்றாங்க. அங்க மலையின் மேல போய் உட்காருகிறார்கள். ஒரு பெரிய மலை மேல ஏறி போய் இந்த சீஷர்களுடனே கூட போய் உட்கார்றாரு. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவர் அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆகிறார். மறுரூபமான உடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த வெயில எடுக்கிறாரு. உண்மையாகவே இயேசு யாராக இருக்கிறார் என்பதை அவர்கள் அங்க கண்ணார காண்கிறதை நாம பார்க்கிறோம். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் போறாங்க. அவரோடு கூட போறாங்க. மலை மேல போய் அங்க உட்கார்றாங்க. நாங்க கூட பாத்தீங்கன்னா, நாங்க படிக்கும் பொழுது வேலை செய்ய ஆரம்பிச்ச போது மலைக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவோம். நைட்டு பூரா போய் நாங்க ஜெபம் பண்ணுவோம். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணியிருக்கோம் நாங்க. எப்படின்னா போய் ரவுண்டா உட்காந்துருவோம். 20-25 பேர் ரவுண்டா உட்காந்து ராத்திரி பூரா ஜெபிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி ஒரு ஜபங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இயேசு மலையின் மேலே ஏறி போய் இந்த சீஷர்களோடு கூட போய் உட்கார்றாரு. உட்காந்து அவர்களோட ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. மோசே எலியாவும் அவரோடு பேசுகிறார்கள். அங்கே டிரான்ஸ்பிகர் ஆகிறார், மறுரூபம் ஆகிறார். அவன் சொல்றான், இங்கேயே தங்கிடலாங்க அப்படிங்கிறான். கீழே இன்னும் 9 பேர் இருக்காங்க சீஷர்லாம். அங்கங்க பிசாசு கூட போராடிட்டு இருக்காங்க. ஒரு பிசாசு பிடிச்ச பையனை ஒரு அப்பா கொண்டு வந்துக்கிறார். அவங்களால துரத்த முடியல. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா, இங்க நம்ம இங்கே இருந்தலாம், இங்கேருந்து போக தேவையில்ல. ஏன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு. இங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு, அப்படியே வெளிச்சமா இருக்கு, சூரியனை போல முகம் பிரகாசிக்குது. வஸ்திரம்லாம்
பளபளன்னு இருக்குது, இங்கே இருந்தலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உண்டு. அது மட்டும் இல்லை, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வர உண்டாது. சத்தம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதே வசனங்கள் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் கூட இருக்கு. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்கள் சில தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல பூமியில் எந்த மண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஸோ இந்த மாதிரி அங்க நடக்கிறது. அங்க பெரிய அற்புதத்தை காண்கிறாரு. வானத்திலிருந்து திடீர்னு சத்தம் தோணுகிறது, சத்தம் வருகிறது. பிதா பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறலாம் பேசுறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய உடன்படிக்கையினுடைய காரியங்கள். இயேசு பிசிக்கலா, அதாவது சரீர பிரகாரமா இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. அவரை தவிர வேற யாராலும் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவர்களால செய்ய முடியல. ஏன்னா மறுரூப மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிசாசு பிடித்த மகனை கொண்டு அவங்களால துரத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ள அவர்கள் போகிறார்கள். ஆனா இப்ப புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் மிகப்பெரிய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். கடவுள் யாரு, நான் யாரு, அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத அவர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இப்ப நாம எங்க இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்மலாம் இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது சிலர்லாம் யோசிச்சிருப்பீங்கப்பா, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி இயேசுவோட கூட போய் உட்காந்துருந்தா கொஞ்ச நேரம் என் பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசியிருப்பேன், மனசு விட்டு பேசியிருப்பேன். நான் அவர்கிட்ட பதிலாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்டிருப்பேன், நிறைய சந்தேகம் கேட்டிருப்பேன். அவர் எனக்கு பதில் சொல்லியிருப்பாரு. அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்தானம் என்ன? இதுக்குதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்குன்னு நான் சொன்னேன். இப்ப இந்த வார்த்தை நம்ம எங்க இருக்கிறோம் என்று சொல்லுகிற பாருங்க. நீங்க இதை பண்ணி இதை ஆசைப்படுறதோட நிறுத்திக்க வேண்டாம். அந்த ஆசையை ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அன்னைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் மட்டும்தான் கூட்டின்னு போனாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அவரோட கூட தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய மிகுந்த நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த உங்களை, என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது நமக்கு. நம்ம யாரு? பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போனவர்களாம் கிடந்தோம். அப்படிப்பட்ட நம்மேல் வைத்த தமது மிகுந்த அன்பினாலே அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். He is rich in mercy. He is very much rich in mercy. அவர் நம்ம மேல ஒரு மகா பெரிய அன்பையும் இரக்கத்தையும் காமிக்கிறாரு. நீ இந்த மாதிரி அக்கிரமத்துல மரித்து போனவனா இதே நிலைமையில கிடக்கிறது எனக்கு பிடிக்கல. என் ஸ்டேட்டஸ்க்கு நான் உன்னை உயர்த்த போறேன், என்னுடைய ஸ்டேட்டஸை நான் உனக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேல மிகுந்த அன்பு கூர்ந்து அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட முதல்ல என்ன பண்ண உயிர்ப்பித்தார். ஃபர்ஸ்ட் இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்களை உயிர்ப்பித்து கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அளவற்ற கிருபையை நம்மள அவர் காண்பிச்சுக்கிறார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவரை கடந்த எண்ணெயும் உங்களும் எடுத்து அவருக்குள்ள உயிர்ப்பித்து கிருபையினால ரட்சித்துட்டார். ரட்சித்து என்ன பண்ணார்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, தயவு நல்ல கவனிங்க, இந்த தயவு யார் வைக்கிறது? பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம மேல வைக்கிறார். அந்த தயவினாலே தம்முடைய மகிமையின் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. இந்த ஆண்டவர் யாரு? இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்? மனுஷனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார். அவன் எந்த அளவுக்கு பாவியா இருந்தாலும், பாவத்திலே செத்து போயிருந்தாலும், அக்கிரமத்தில் மரித்து கிடந்தாலும் அவன் மேல அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பை காமிக்கிறாரு. பெரிய இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறாரு. தயவை காண்பிக்க விரும்புறாரு. கிருபையினால ரட்சிக்க விரும்புறாரு என்பதை அவர் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புறார். எப்படி? வரும் காலங்களிலே தம்முடைய தயவை விளங்க பண்ணுகிறதற்காக.
கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, இவர் எவ்வளவு கிருபை உள்ள ஆண்டவர் என்பதை அவர் காண்பிக்கணும்னு விரும்புறாங்க. யாருக்கு? வரும் காலங்களில் இனிமேல் பிறக்க போற பிள்ளைகளுக்கு, இப்போ பறந்து வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு, இந்த சந்ததிக்கு, இந்த சமுதாயத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை, மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை, சாதாரண கிருபை கிடையாது, இது மகா மேன்மையான கிருபையின் ஐஸ்வர்யம். இதை வந்து காமிக்கணும். How God is rich in mercy. He wants to show his grace and his richness. இந்த உலகத்துக்கு அவர் காண்பிக்க விரும்புறார். இந்த காமிக்க விரும்பினார். இதுக்காக என்ன பண்ணார்னா, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார வச்சிட்டாரு. ஹலோ, எங்க கிடந்தோம்? அக்கிரமத்துல மரித்தவர்களா கிடந்த நம்மள அவருடைய மகா இரக்கத்தை காமிச்சு கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்றதுக்காக கிறிஸ்துவுடனே கூட நம்மளை எழுப்பி உன்னதங்கள்ல அவரோட கூட உட்கார வச்சிட்டாரு. இப்ப நான் சொல்றேன், அவர் மறுரூப மாலையில உட்கார்ந்த போது பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேருக்கு தான் அந்த ஸ்லாக்கியமே கிடைச்சது. திரளான ஜனங்கள் பின்பற்றுறாங்க. இங்க வேற 9 அப்போஸ்தலர் இருந்தாங்க, யாருக்கும் அந்த ஸ்லாக்கியம் பாக்கியம் கிடைக்கல. அந்த 3 பேருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அந்த 3 பேர் மட்டும்தான் அதை பார்த்தாங்க. அந்த 3 பேர் மட்டும்தான் அவருடைய பிதாவினுடைய சத்தத்தை கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவினுடைய வலது பாரிசத்துல கிறிஸ்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாரோ அவரோட கூட அவருக்கு சரிசமமா நீங்களும் நானும் உட்கார வைக்கப்பட்டுறாங்க. இதுதான் வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கா இல்லையா? கிறிஸ்து எங்க உட்கார்ந்துக்கிறாரோ அங்க உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்பதை கொஞ்சம் எண்ணி பாருங்க. இன்னைக்கு அவர் வேற நாம வேற கிடையாது. அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். அவருக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர் தான் நான் தான் அவர். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை பத்தி தான் அவர் சொல்றாரு. அப்படிதான் இனி நான் கிடையாது, நீங்களும் நானும் ஒண்ணு. நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் அதே இடத்துல நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நான் எந்த அதிகாரம் நிறைந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறனோ அதே இடத்துல நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறாரு. இதை விளக்கிறதுக்கு நான் இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புறேன். இப்போ ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறாரு வச்சுங்க. நல்ல தகப்பன், அவர் ரொம்ப ஐஸ்வர்யவான இருக்கிறாரு. ப்ராடிகல் சன் இருக்கிறார், கெட்ட குமாரன் கதையில வர்றார் இல்லையா? ஒரு நல்ல தகப்பன், நல்ல இருதயம் இருக்கு, பிள்ளைய நேசிக்கிறாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா தான் பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும், ஐயோ என் பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க, அவதாங்க கெடுத்து புட்டா அப்படிங்கிற. புள்ள ரொம்ப நல்ல புள்ள, அது எந்த தப்பு தண்டம் செய்யாதான், என்ன தப்பு செஞ்சாலும் அதை வந்து சொல்லவே மாட்டாங்களாம் அந்த அம்மா. ஏன்னா அவங்க புள்ள, என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளைங்க, ஒண்ணுமே தெரியாதுங்க. நான் நடிச்சிருக்கான் பாருங்க அம்மா கிட்ட, பொல்லாத ஆளு. அப்ப இந்த பிள்ளைகள் எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும், எப்படிப்பட்ட ஒரு மட்டமான ஒரு நிலைமைக்கு போனாலும், ஒரு தகப்பனுடைய நல்ல தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, இந்த பிள்ளைய கொண்டு வந்து தனக்கு ஈக்குவலா உட்கார வைக்கணும். ஏன்னா அவன் ஏன் பிள்ளை, அவன் வந்து ஏன் பிள்ளை, அவன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கக்கூடாது, அவன் பசியும் பட்டினியுமா இருக்கக்கூடாது, பணம் இல்லாம இருக்கக்கூடாது. அவன் வந்து என்னுடைய பிள்ளை, எனக்கு ஈக்குவலா அவன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அவர் ஒரு நல்ல தகப்பன் பாருங்க. ஒரு தகப்பன், 2 பிள்ளைங்க இருக்காங்க. சின்ன பிள்ளை கேட்கறான், அப்ப எங்க ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் போனோம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, இன்ஸ்டாகிராம்ல வர்றது இல்லை, ரீல்ஸ் போடுறது கிடையாது, வாட்ஸ்அப் பார்க்கறது கிடையாது, டிபி வைக்கிறது கிடையாது, பேஸ்புக்கில் ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்றும் போட மாட்டேங்கிறீங்களப்பா, ஒண்ணுமே தெரியலப்பா உங்களுக்கு, நீங்க பேசாம ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் போறேன். நான் த்ரெட்ஸ் வந்துடுச்சு, அப்புறம் வேற என்னென்னமோ வந்துடுச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறாங்க. ஏன்னா தகப்பனுக்கும் தாய்க்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நினைப்பு. சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று வந்துக்குது, உங்களுக்கு தெரியுமா பாது அப்படிங்கிற. உங்களுக்கு என்னப்பா தெரியும், ஒண்ணுமே தெரியாதுப்பா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. பேசாம என்னுடைய ஆஸ்தியில என்னுடைய பங்கு என்ன பண்ணு, பிரிச்சு கொடுங்க, நான் போனோம், என் நண்பர்களோட போனோம், நான் எவ்வளவு பெரிய ஆளை வந்து உங்களை பாக்குறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொண்டு போகிறான். அப்படி போகும்பொழுது அவன் நண்பர்களோடு சேர்ந்து அவன்
தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் அங்கே செலவழித்து போடுகிறான். செலவழித்து போட்ட பிறகு வேதம் சொல்கிறது, அவன் குறைவுபட தொடங்கின போது. லூக்கா சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்தில் நாம இந்த சம்பவத்தை பத்தி நாம வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். குறைவுபட தொடங்கின பொழுது அப்போ உடைய ஞாபகம் வருது. குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். இஷ்டமே கிடையாது அந்த ஓனருக்கு இவனை வேலைக்கு வைக்கிறதில்ல. ஏன்னா ஆள் பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கிறான், ஒரே நாத்தடிக்குது. அதனால இவனை வந்து சேர்த்துக்கிறதுக்கே அவனால் முடியல, அவனுக்கு மனசில் இடம் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இருக்கிறான். அப்பொழுது பன்றிகள் சாப்பிட்ற தவிட்டினாலே தன்னுடைய பசியை வயிற்றை நிரப்ப அவனுக்கு ஒரே ஆசை. நம்மளாம் வேண்டி வேண்டி கொடுத்தா கூட அதை சாப்பிட மாட்டோம். ஆனால் இவனும் ஆசைப்படுறான் அது மேலே. அவனுக்கு அந்த பன்றியினுடைய தவிட்டை பார்க்கும்பொழுது நல்ல பார்பிக்யூ சிக்கன் மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஆசை அவனுக்கு அது மேலே, இது எப்படியாவது சாப்பிடணும் ஆசையாக இருக்கிறான். ஆனால் அதை கூட அவனுக்கு ஒருவனும் கொடுக்கவில்லை. இது வந்து எப்படின்னா மத்திய கிழக்கு நாடுகளில் இது வந்து ஒரு தகப்பனுக்கு விரோதமாக மகன் செய்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச் செயலாக அது பார்க்கப்படுகிறது. ஆஸ்தியை பிரித்து கொடுங்கன்னு அவன் சொல்லும்பொழுது அது எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா, நீங்க செத்து போட்டீங்க நான் நினச்சிக்கிறேன், ஏன்னா செத்த பிறகுதான் ஆஸ்தியை பிரிக்க முடியும். செத்துட்டீங்கன்னு நான் நினச்சிக்கிறேன், அதுக்கு ஈக்குவல் தான். அவன் அப்படிதான் சொல்லியிருக்கான். தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஆஸ்தியை பிரிச்சுன்னு போயிடுறான், குறைபட தொடங்குறான், செலவழிஞ்சிச்சு எல்லாம். இப்போ குறைபட தொடங்கின பொழுது குடியான இடத்துல போய் சேர்ந்து கொள்றான், பன்றின் போடுற தவிட்டு சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கிறான். அப்போ அது கூட அவனுக்கு ஒருவனும் கொடுக்க முடியல. உடனே அவனுக்கு வந்து புத்தியில ஒரு தெளிவு உண்டாகிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் விட்டா சேர்த்து போயிடுவான். பசி அவ்வளோ பசி இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் எங்கள் அப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா கூலிக்காரக்க திருப்தியான சாப்பாடு இருக்கு, நல்ல பசியில இருக்கிற எனக்கு இங்க சாப்பாடு கிடையாது, சாகிறேன் நான். ஆனால் நான் எழுந்து என் தகப்பன் இடத்துக்கு போய், தகப்பனே உமக்கு முன்பாகவும் நான் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சுட்டேன், இனிமேல் உங்களுடைய புள்ளன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது, தகுதியே கிடையாது, அதனால என்ன உங்களுடைய கூலிக்காரரை ஒருத்தரை வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல போறேன் எங்க அப்பாட்ட. எங்க அப்பாக்கு மேல ரொம்ப அன்பு, ரொம்ப பிரியம். எங்க அப்பா என்னென்னலாம் வாங்கி கொடுத்துக்கிறார் தெரியுமா எங்களுக்கு அப்படின்லாம் யோசனை வருது அவனுக்கு. அப்பா ரொம்ப நல்லவர்ன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து எழுந்து அவங்க அப்பாட்ட கிளம்பி வரான். அப்பாட்ட கிளம்பி வரும்பொழுது மகன்ற உரிமையோட வரல, அவன் மகன்ற உரிமையோட வரல, கூலிக்காரில் ஒரு ஆளை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் வருகிறான். அப்படி வரும்பொழுது அவன் எந்த நிலைமையில வரான் அப்படின்னு சொன்னா, எந்த நிலைமையில வரான்னா உருவழிஞ்சு போய் கிடக்குறான். அவன் அடையாளமே தெரியல, ஏதோ மாறு வேஷத்துல வந்த மாதிரி, இது பிச்சைக்காரன் மாதிரி இருறான், நாத்தம் தாங்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தகப்பன் என்ன பண்றான்னா ஓடி வருகிறான். ஓடி வருகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் ஏன் ஓடி வரணும்? எதுக்கு? வீட்டுக்கு தான் வரான். பார்த்துட்டு உனக்கு வேணும்டா, என்னை விட்டு போனல, எவ்வளோலாம் செஞ்சிருப்பேன் நான் உனக்கு, எவ்வளோலாம் வாங்கி கொடுத்துருப்பேன், எப்படிலாம் நான் உன்னை அன்பா கவனிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கணும்ல, ஒரு கெத்தை காமிக்கணும்ல உங்க அப்பாக்கு. ஆனால் இவர் வந்து ஓடுறாரு. நான் கேட்குறேன், ஏன் ஓடினார்? கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தான் அந்த கலாச்சாரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி அப்பா உயிரோடு இருக்கும்பொழுது ஆஸ்தியை பிரிச்சு கொண்டு போனவன் மறுபடியும் அந்த ஊருக்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா ஊருக்குள்ள நுழைஞ்சா இந்த மக்கள்லாம் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இவன் அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிச்சு வாங்கி போனவன் தெரியும். அதனால இந்த ஊர் என்ன பண்ணணும்னா, இவனை பார்த்த உடனே கல்லுலயே அடிச்சு சாகடிப்பாங்களாம். கல்லுலயே அடிச்சு சாகடிப்பாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அப்பா இறங்கி வேகமா ஓடுறாருங்க. அவன் உயிரை பாதுகாக்கணும், அவன் என் பிள்ளை, ஒருவேளை
அவன் பண்ணி சாப்பிட்ற சவிட்டை சாப்பிட்றதுக்கு ஆசையா இருந்திருக்கலாம். ஆனா அவன் என் பிள்ளை, எனக்கு ஈக்குவலா அவனை வைக்கணுன்ற எண்ணத்தோட அப்பா ஓடுறாரு. அந்த கிராமத்தில் இருந்தவங்க கல்லை எடுத்து அவனை அடிச்சு சாகடிக்கிறதுக்கு முன்னாடி, அவன் மேல முதல் கல் படுறதுக்கு முன்னாடி இவர் ஓடி போய் அப்பா என்ன பண்றாரு, கட்டி தழுவுகிறார். ஏன் போய் அவர் கட்டி பிடிக்கணும்? இவ்வளோ நாத்து அடிக்கிற ஆளை எவனா போய் கட்டி பிடிப்பானா? இவ்வளோ விலை உயர்ந்த துணிமணிகளை அவர் போட்டிருப்பாரு, விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரிச்சிருப்பார், நல்ல வாசனையாக இருந்திருப்பாரு. அவன் நாத்தம் பிடிச்சானா வரான். ஏன் போய் கட்டி பிடிச்சாருன்னா, சப்போஸ் இவர் ஓடி வரும்போது பின்னாடி இருந்து எவனாவது ஒரு கல் எடுத்து அம்மால் அடிச்சா கூட அது அவனை காயப்படுத்தக்கூடாது, நம்ம தாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த மகனை போய் கட்டி அணைத்து கழுத்துல முத்தமிட்டு, கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தமிட்டு, அவன் வாயை திறந்து இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க. அவனுடைய வேலைக்காரெல்லாம் பார்த்து, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்க. முதல்ல நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாரு. ட்ரெஸ்ஸு எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அவர் அப்பாக்கு ஈக்குவலா அவனை பார்க்கிறாருன்றத குறிக்குது. தேவன் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் நமக்கு உடுத்திருக்கிறார். நீதியின் சால்வையை உங்களுக்கும் எனக்கும் அவர் போத்தி இருக்கிறாருங்க. பாவத்தில் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்தோம், அங்கேயே அந்த உளையான சேற்றில் அந்த நாத்தத்தில் இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஓடி வந்து நம்முடைய கழுத்தை கட்டி கொள்ளுகிறார். பிசாசு செய்கிற அக்கினி அஸ்திரங்கள்லாம் அவித்து போடத்தக்கதாக நல்ல ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறார், கேடயத்தை கொடுக்கிறார், தலை சீராம ஹெல்மெட்டை கொடுக்கிறார், ஆவியின் பட்டயத்தை கொடுக்கிறார். எவ்வளவு அற்புதமா பண்றாரு பாருங்க. ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவனுக்கு கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். ஏன்னா என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படி அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். முதல்ல வேதாகமத்துல முதல் முறையா உயிரோடு இருக்கிற ஒருத்தனை பார்த்து, இவன் செத்து போனான், திரும்பவும் உயிர்த்தான் என்ற வாக்கியம் அங்கு உபயோகப்படுத்தப்படும். வேற எங்கேயுமே யாருக்குமே உயிரோடு இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி யாருக்கும் சொல்லப்படவே இல்லை. உயிரோடு நடந்து வந்துக்கிறாங்க. அவனை பார்த்து அப்பா சொல்லுவான், செத்து போயிட்டான், இப்ப மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான், உயிர்த்தான், மறுபடியும் உயிரோடு எழுந்துட்டான் அப்படிங்கிறான். எவ்வளோ அருமையான்னு பாருங்க. செத்து போன ஒரு ஆளை கூட பார்த்து ஏசு அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்க. நல்ல கவனிங்க. வாலிபன் மரித்து பாடையில கொண்டு போகப்படுறான், வாலிபனை எழுந்துரு அப்படின்றாரு. உயிரோடு இருக்கிற ஒருத்தனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு. யவீரனுடைய மகள் அவன் மரிச்சிட்டா, அவள் மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. இயேசுதான் சொல்றாரு, இதுவும் இயேசுதான் சொல்றாரு, இந்த உமையும் இயேசுதான் சொல்றாரு. லாசரு நித்திரையா இருக்கிறான், செத்துட்டான். அவன் செத்தவனை பார்த்து நித்திரையா இருக்கிறான்னு சொல்றாரு. ஆனா இங்க உயிரோடு இருக்கிற ஒருத்தனை பார்த்து இவன் மரித்தான், மீண்டும் உயிர்த்தான் என்று சொல்லுகிறார். இவனை மட்டும்தான் அவர் சொல்றார், உயிரோடு இருக்கும்போது அவன் மரித்தான், இப்ப உயிர்ப்பாய் உயிர்த்தான் என்று அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசு எப்படி நம்மளை யோசிக்கிறாருன்னா, அவருக்கு ஈக்குவலா இருக்கணும்னு யோசிக்கிறாரு. இவன் பாருங்க, மோசமான நிலைமையில திரும்பி வரான். இவருக்கு ஈக்குவலா இருந்தா வெளியே போயிட்டான், இப்ப எல்லாத்தையும் இழந்து போய் ஒன்னும் இல்லாத தரித்திர நிலைமையில வரான். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவனை இன்னும் ஈக்குவலா தான் பாக்குறாரு. இயேசுவோட உங்களை அப்படிதான் பாக்குறாரு. அந்த 3 பேருக்கு இல்லைங்க, எல்லாருக்குமே அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன். புதிய உடன்படிக்கை சொல்லுகிறது, நான் எங்க உட்கார்ந்து இருக்கிறேனோ அதே இடத்துல என் பக்கத்துல நீங்களும் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க பயப்பட வேண்டாம், நான் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களாலும் செய்ய முடியும். அன்னைக்கு இயேசு போட்ல இருந்தாரு, அப்போஸ்தலர்கள் மேல இருந்தாங்க, அப்பர் பர்த்ல இருந்தாங்க. இயேசு அவரு லோயர் பர்த்ல அங்க இருக்கிறாரு, கீழே இருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் அப்பர் பர்த் அப்போஸ்தலர்கள் அவங்க கீழே எங்க வந்து லோயர் பர்த்ல இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் சொல்ற, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் கீழே நீங்க மேல, இதெல்லாம் வேணாம்.
அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போய் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புனாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா திரும்ப வந்து நம்ம எல்லாருக்குள்ள அவர் வாசமா இருக்கிறாரு. இப்ப அவர் கீழே நாம மேல இல்ல, அவர் மறுரூப மலையில நாம கீழே இல்ல, அவரும் நாமும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அங்கதான் நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிகாரம் நிறைந்த இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். உயர்ந்த வஸ்திரம் தரிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு மோதிரத்தை கைக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்ற, நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரமாக ஒண்ணு நான் வைப்பேன். முத்திரை மோதிரம்னா சாதாரணமானது கிடையாதுங்க. என்ன வேணா எழுதி கீழே அந்த மோதிரத்துல முத்திரை போட்டா முடிஞ்சது. கத்தத்தில் எழுதி இருக்கிறது நிறைவேறணும், அவ்வளவுதான். இப்ப இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் இயேசு வரணும்னு அவசியம் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா எனக்குள்ள உங்களுக்குள்ள அவர் வந்துட்டாரு. அப்ப எங்க வியாதியை பார்த்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணோம்? இது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இயேசு வந்தாதான். சரி, ஜெபம் பண்ணி பார்ப்போம். என்ன ஆகுதுப்பா, என்ன ஆகுதோ ஆகட்டும், ஜெபம் பண்ணி பார்ப்போம், விசுவாசிச்சு பார்ப்போம். இல்ல இல்ல, அவரு வேணும்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஒரு நல்ல டெஸ்ட் ஒன்று வைக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்துல நாம் வந்து வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனம் 6:5 வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கு, பிலிப்புக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. தம்பி, நீ அக்கிரமத்தில் மரிச்சு போயிருந்த, என்னுடைய இரக்கத்துல என்னுடைய அன்பினால உன்னை மிகுந்த அன்பு கூர்ந்து இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாந்து உன்னை கிருபையினால ரட்சித்தேன், உன்னை என் கூட உட்கார வச்சிருக்கேன், இதை வச்சு என்ன பண்ண போறான் நீ அப்படின்னு கேட்கிறார் நம்மளை பார்த்து. பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவனை சோதிக்கும்படி தான் கேட்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கும் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. நமக்கும் ஒரு சின்ன டெஸ்ட் அவர் வைக்கிறார். இப்போ அந்த மாதிரி டெஸ்ட்டுங்க நிறைய இருக்கு. இதே சம்பவம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதை வாசிக்கிறேன் நான். மத்தேயு 14:15 வாசிக்கிறேன். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரம் ஆயிட்டு, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பாருங்க, 14ஆம் வசனத்துல திரளான ஜனங்கள் வராங்க, நிறைய வியாதியஸ்தர்களை கொண்டு வராங்க. அவர்கள் மேல் மனதுருகிறாரு, அவங்க மேல அன்பா இருக்கிறாரு. அவர்கள் வியாதியஸ்தர்களா இருந்தவர்களை எல்லாம் சொசமாக்குறாரு. எல்லாத்தையும் பாக்குறாங்க. பார்த்த உடனே இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீஷர்லாம் வந்து சொல்றாங்க, இது ரொம்ப டெசர்டட் பிளேஸுங்க, இது டைம் வேற ஆயிடுச்சு, ஏற்கனவே டைம்லாம் அதிகமாகி போயிடுச்சு, அதனால ஜனங்கள் அனுப்பிச்சிடுங்க, கிராமத்துக்கு போட்டோம், அவங்கவுங்க போய் ரூம் புக் பண்ணி எங்கேயாவது தங்கிட்டோம், ஸ்டே பண்ணிக்கிட்டோம், அவங்கவுங்க போய் சாப்பிட்டுக்கிட்டோம், அவங்கவுங்க செலவில் போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்றாங்க, அனுப்பணும் அப்படின்னா. இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரு, ஏன்பா அவங்க போனோம், நீங்களே கொடுங்க. இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, என்கிட்ட வந்தாங்க, எல்லாரும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு போங்க, இந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, நான் சொன்னேன், எல்லாரையும் சுத்தமாக்கணும்ல, இப்ப நீங்களே கொடுங்க அப்படின்றாரு. அவங்க போக வேண்டுவதில்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, நம்ம நிறைய நம்முடைய வாழ்க்கையில அநேகர் வியாதியஸ்தர்ல நம்ம பார்க்கிறோம். அநேகர் வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம என்ன பண்றோம், அவங்கள அனுப்பிச்சிடும், ஜாம் பண்ணி அனுப்பிச்சிடுங்க அப்படின்றோம். அவங்க எங்கேயாவது போட்டோம், அவங்களுக்கு சுகம் உண்டாகுதா என்ன, அதெல்லாம் எங்கேயாவது அனுப்பி விட்டுருங்க, பேசாம எங்கேயாவது போட்டவங்க அப்படிதான் சொல்றாங்க. பாருங்க, ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும், ஜனங்கள் போய் போஜன பதார்த்தங்களை தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அப்படின்னா வாங்கும்படி அவங்கள அனுப்பிச்சிடுங்க அப்படின்றார். எங்கேயும் போய் தொலைட்டும், முதல்ல நம்மகிட்ட இருந்து நம்ம தலைமையில எல்லாம் விடியும், முதல்ல அனுப்புங்க. ஆனா இயேசு சொல்றாரு, அவர்கள் போக வேண்டுவது இல்லை, அவர்களுக்கு நீங்களே போஜனம் கொடுங்கள். அப்படின்னா என்ன, அவர்களுக்கு போஜனம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியை அவர் அவர்களுக்குள்ள வச்சுட்டாருங்க. ஏற்கனவே நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வியாதிகளை குணமாக்கக்கூடிய வல்லமையை வச்சிருக்கிறாரு. அவங்க ஹாஸ்பிட்டல் போட்டோம் அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்கு நீங்களே சுகத்தை கொடுக்கலாம், அவர்களுக்கு நீங்களே செழிப்பை கொடுக்கலாம், அவர்களுக்கு நீங்களே பெரிய பெரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஹலோ, நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு தான் வழங்கிருக்குதுன்னு நினைக்கிறேன்.
கொஞ்சம் நல்லதான் தட்டுங்களேன். கையை தட்டு கூட அப்படியே மெதுவா தட்டினேன். 10:30 மணிக்கு மேலே போகுது, இந்த மனுஷன் எப்போ முடிப்பார்? இந்த ஆள் முடிச்சான்னு நம்ம போய் கறி வாங்கணும். அங்கே வேற கடையில் ஒரே ரஷ்ஷு. அங்கே போய் 1/2 மணி நேரம் நிற்கணும்னு. அங்கே நிற்கிறீங்களே, இங்கே வந்து கேட்டு கொஞ்சம் உற்சாகமாக கூடாதா? அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படிங்கிற. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஒருவேளை ஒருத்தர் யாராவது வியாதியாக இருந்தா அவங்க போக வேண்டியது இல்லைங்க, எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீங்களே அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும், நீங்களே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், நீங்களே அவர்களுக்கு செழிப்பை கொடுக்க முடியும். அடுத்து சரிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவர்கள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். 5 அப்பம் 2 மீனுங்க சஃபிஷியன்ட்டே கிடையாது அப்படிங்கிறார். இது போதாது, இவ்வளவு ஜனங்க இருக்காங்க, எப்படி பத்தம் அப்படிங்கிறாரு. வியாதி இவ்வளவு பெருசா இருக்கு, என்கிட்ட பவர் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி இது. These 5 loaves of bread and 2 fishes are not sufficient for these many people அப்படிங்கிறாங்க. It is not sufficient mentality, not sufficient mentality. நம்ம கூட நம்ம நினைக்கிறோம், இந்த வியாதி குணமாக்க தலைவலிக்கு தான் நான் ஜெபம் பண்ணுவேங்க, கேன்சர் போய் நான் ஜெபம் பண்ண என்ன பண்ண முடியும்? இது ரொம்ப பெரிய வியாதி, ஒருவேளை ஏதாவது ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணும்? என்னங்க அது பாருங்க எப்படி சொல்லப்பட்டது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துக்கு இருப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், இந்த வசனத்தோட நாம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களால தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாய் இருக்கிறது. எங்களுடைய தகுதி எங்களால ஏதாவது ஒண்ணு உண்டாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நாங்க எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற. எங்களை நாங்களே தகுதிப்படுத்திக்கலங்க. எங்களுடைய தகுதி யார் மூலமா வருகிறது? இயேசுவின் மூலமாக, தேவன் மூலமாக வருகிறது. பாருங்க, இவருக்கு என்ன மென்டாலிட்டினா, இவ்வளோ ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம், நாட் சஃபிஷியன்ட். This is not sufficient. I'm not sufficient to heal somebody. I'm not sufficient to bless somebody. I'm not sufficient to help somebody. I'm not sufficient. நம்மள அநேகர் இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் வச்சுக்கலாம், ஐ எம் நாட் சஃபிஷியன்ட் இருக்கலாம். ஆனா இப்ப நான் 5ஆம் வசனத்தை ஆங்கில வேதாகமத்துல வாசிக்கிறேன். Not that we are sufficient of ourselves to think anything as of ourselves, but our sufficiency is our God. But our sufficiency is of God. எங்களுடைய sufficiency, எங்களுடைய திருப்தி, எங்களுடைய போதுமானதற்கும் அதிகமான பலன் அவர் தானே தரார். அவர் எங்களை தகுதிப்படுத்துறார். அவர் எங்களுக்கு ஆவியை அளவில்லாமல் தந்திருக்கிறார். அவர் எங்களுக்கு பவரை அளவில்லாமல் தந்திருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி எங்களுக்குள்ள வாசமா இருக்குது, உங்களுக்குள்ள வாசமா இருக்குது. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. அன்னைக்கு பழைய உடன்படிக்கையின் கீழே எலியாவினுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்ன இணைஞ்சு வானத்திலிருந்து அக்கினியே வந்துச்சுங்க. அந்த பலியெல்லாம் பட்சித்து போட்டது, வாய்க்கால இருந்த தண்ணி எல்லாம் நக்கி போட்டுச்சு. அவ்வளவு பெரிய அக்கினி அங்கிருந்து வர வைக்க முடிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு புகையை கூட வர வைக்க முடிய மாட்டேங்குது. அக்கினி விடுங்க, புகை கூட வர மாட்டேங்குது. நான் சொல்றேன், இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது நான் சஃபிஷியன்ட் இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் அந்த அளவுக்கு ஐம் நாட் சஃபிஷியன்ட் இன் holiness. I'm not sufficient enough to heal somebody. I'm not sufficient enough to help somebody. I'm not sufficient enough to preach somebody. Preach to somebody. I'm not sufficient. Don't think like that. You are sufficient. Your sufficiency is of God. கர்த்தர் உங்களை தகுதி படுத்தியிருக்கிறாரு. உங்களை அவரோடு கூட இருப்பதற்கும், பிரசங்கம் பண்ணுவதற்கும், வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குவதற்கும், மரித்தோரை உயிரோடு எழுப்புவதற்கும் அவர் உங்களை தகுதி படுத்திட்டாருங்க. நீங்க எல்லாருமே தகுதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லையா? கர்த்தர் என்ன தகுதி படுத்திக்கிறாருன்னு அப்படியே உட்காந்து சீக்கிரம் முடியா, ஆசீர்வாதத்தை போடு, நாங்க போறோம். நல்லா தட்டுங்க, கையை தட்டுங்க. எனக்கு இல்ல, கர்த்தர் உங்களை தகுதி படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அந்த பவரை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? இங்கிருந்து கிளம்பி போகும்பொழுது ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நல்லா வியாதியஸ்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒருவேளை சுகமாகணும்னா என்ன பண்ணுங்க? பரவாயில்ல, அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவரோட பிரச்சனை. ஆனா ஒண்ணுமே செய்யாம நம்ம இவ்வளவு வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்துட்டு கல்லறைக்கு போறதுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு முயற்சியாவது பண்ணிட்டு போலாம். நம்ம நான் சொல்றேன், ஆரம்பிங்க. உள்ள ஆண்டவர் இருக்கிறார், உள்ள பவர் இருக்கு, உள்ள வேர்ட் இருக்கு, உள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு.
அன்னைக்கு எலியாவின் ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் சேர்ந்து வானத்திலிருந்து அக்கினியை வர வச்சிட்டாங்க. சிம்சோனோட கர்த்தருடைய ஆவி இணைஞ்சு பச்சை கழுத தாடை எலும்பு கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். இன்னைக்கு நாம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் உள்ள வச்சுன்னு சும்மா இருக்கிறோம். நம்மளே கஷ்டப்பட்டுன்னு 10 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கன்னு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு எந்த ஒரு வெற்றியும் இல்லாம வாழ்க்கையில வெத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் சொல்றேன், அதெல்லாம் விட்டு ஒழிக்கணும். இதோட இன்னைக்கோட அதெல்லாம் அடக்கம் பண்ணிடணும். இங்கே இன்னைக்கு போகும்போது ஒரு புத்துயிர் பெற்றவர்களாக போகணும். மறிச்சேன், ஆனா இப்ப உயிரோடு எழுச்சிட்டேன், எனக்கு புத்தி தெளிஞ்சு போச்சு, நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம், அவரும் என்னுடைய ஆவியோடு இசைந்து இருக்கிறார், அவர் செஞ்சதை நானும் செய்ய முடியும். ஏன்னா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார், அங்கே நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, என்னாலும் செய்ய முடியும் அற்புதத்தை? நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையே ஒரு அற்புதங்க, நீங்களே ஒரு அற்புதம். அவ்வளவுதான். வாயை திறந்து பேசினாவே அற்புதம் கண்டிப்பா நடக்கும். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடுறேன். அப்புறம் 5 நிமிஷத்துல நம்முடைய போதகர் எஸ்ரா 5 நிமிஷத்துல திருவிருந்த முடித்துவார். ஏன்னா அடுத்த சர்வீஸ் ஒன்று இருக்குது, இந்தி சர்வீஸ். உங்களுக்கெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா இந்தி ஆராதனையும் அட்டன் பண்ணிட்டு போங்க. அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்தி ஆராதனைலாம். நாம் ஜெபிப்போம். எல்லாருமே எழுந்திருப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மண்டை நாங்கள் வருகிறோம். கர்த்தாவை கேட்ட சத்தியத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தை, அதில் இருக்கிற வல்லமை, அதில் இருக்கிற ஜீவன், அதில் இருக்கிற வெளிச்சம், ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்த எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிரோடு எழுப்பினே. ஆண்டவரே, நீர் எங்களிடத்தில் வைத்த மிகுந்த அன்பினாலே ஆண்டவரே எங்கள் மேல அன்பு கூர்ந்து உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் வழங்க பண்ணுவதற்காக எங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து கிருபையினால எங்களை ரட்சித்து இருக்கிறீர். ஆண்டவர், நாங்கள் சும்மா இருக்கிறது இல்லை, நற்கரைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய செய்கையா இருக்கிறோம் என்று உடைய வார்த்தையை சொல்லுகிற கர்த்தாவே, நிறைய நற்கரைகளை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜனங்கள் போய் சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை விசுவாசித்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து சத்திய வார்த்தைகளை பேசும்பொழுது கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில மாபெரும் அற்புதங்கள் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் சுஸ்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தினேன். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் மூலமாக நீர் வல்லமையாக வெளிப்படுவீராக. அவர்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம உட்காருவோம் ஒரு 5 நிமிஷம், 5 minutes. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நாம் நன்றி செலுத்துவோம். திருவிருந்துக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம். நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை இப்போ கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அக்கிரமங்களில் பாவங்களில் நம்ம மரித்திருந்தோம். இப்பொழுது அந்த ஸ்தானத்தில் கிறிஸ்துவோடு கூட அமரத்தக்க ஒரு ஸ்தானத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம இந்த திருவிருந்து பகுதிகளை நம்ம நுழைவோம். ஏன்னா நம்ம முன்னாடி சத்துருக்களாக இருந்தோம், வெளியே இருந்தோம். ஆனால் இப்போ தேவன் நம்மளை அங்கீகரித்திருக்கிறார். எப்படின்னா, கல்வாரி சிலுவையில் அவருடைய ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்து இப்போ மறுபடியும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து, நீதியின் வஸ்திரத்தை கொடுத்து, அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை, திராணியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அவரோடு கூட நாம் உறவாட முடியும், அவரோடு கூட பேச முடியும். அவருடைய ஸ்தானத்தை இந்த பூமியில் நம்ம எடுக்கும்படியே கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரித்திருக்கிறார். ஆகவே இந்த அன்பை குறித்து, இந்த கிருபை குறித்து, இரக்கத்தை குறித்து நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக மீட்பை கொடுத்தி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. முன்பு நாங்கள் அக்கிரமங்களில் பாவங்களில் நாங்கள் மரித்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீர் இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் நாங்கள் உட்கார செய்திருக்கிற கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ரத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் பிற்க கொடுத்த சரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த திரு விருந்தை நாங்கள் அனுசரிக்கும் பொழுது எங்களுக்கு உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம், மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீர். அகல துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். உயரமும் உன்னதமும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்
உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜா கண்கள் காணற்றும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாக்கள் உன் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவரவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்தவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்புவித்தது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் அப்பத்தை புசிப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நாம் யாவரும் பானம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை இப்போ தகுதிப்படுத்தியிருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறீர். எங்களை ஒரு அற்புதமாக நீர் மாற்றியிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எல்லாம் கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்கிற நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம், சுகத்தை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. சாபத்திற்கெல்லாம் நீர் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. கேட்ட வார்த்தை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் ஊடுருவி ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் அதற்கேற்ற போல கிரியை செய்வீராக. அந்த மனதையும் இருதயத்தையும் இந்த வார்த்தைக்கேற்ற போல வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு நேராக நீர் நடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவுசெய்து நீங்கள் இருக்கிற இடத்துல உட்காருங்க. உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வருவார்கள். நம்முடைய அருமை சிறுபிள்ளை ஜாய் கிருபாவுக்கு போன வாரத்தில் பர்த்டே. ஸோ அவங்களுடைய சகோதரி ஆனி அவங்களும்